வணக்கம் உறவுகளே. லக்ஸ் விலாக் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. உறவுகள், என்னோட வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி பாருங்கள். ஃப்ளக்ஸை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஒரு காது குத்து ஃபங்க்ஷனுக்கு தாங்க போயிருந்தோம். ரோஹித் ராஜ் அப்படிங்கிற எங்கள் அண்ணன் பையனுக்கு தான் காது குத்துங்க. அய்யலூரில் வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா எங்கள் சித்தப்பா பையன், எங்கள் அம்மா வழி உறவுங்க, ரொம்பவே நெருங்கின சொந்தம், ரொம்ப பாசக்காரவங்க. எதுலேயுமே எங்களையே விட்டு தர மாட்டாங்க, அவ்வளோ பாசக்காரவங்க. பாருங்கள், ஸ்டேஜ் டெக்கரேஷனில் வேறு லெவலில் அண்ணா அமர்க்கலப்படுத்தியிருந்தார். ஆக்சுவலாக அவங்க ஒரு கட்சியை சார்ந்தவங்க. இப்போ இந்த ரிசல்ட் வரைக்கும் ஃப்ளக்ஸ் அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது அப்படிங்கிறனால அவர் எதையும் வைக்காமல், இதே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த மாதிரி வைக்கணும்னு சொல்லியிருந்தா அண்ணன் இன்னும் சும்மா தெரிக்க விட்டுருப்பார். அதெல்லாம் வைக்கக்கூடாதுங்கிறனால அண்ணா அளவாக பண்ணியிருக்காங்க. அதுவே செம்ம கிராண்டாக இருந்ததுங்க. ஸ்டேஜ் டெக்கரேஷன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருந்தது. அவர் தான் அவர் நிற்கிறார் பாருங்கள், விழா நாயகர் ரோஹித் ராஜ். எல்லாத்துக்கூடயும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கிறாரு. சீரெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. காது குத்துனாலே தாய்மாமே சீர் சிறப்பாக தானே இருக்கும். எல்லோரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் குடும்பத்தோடு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து என்ன, காது குத்துனாலே பிரியாணி தானே. நம்ம மக்கள் வெஜ்ஜுனா தான் தூங்குவாங்க, நான்வெஜ்னால் சும்மா அடித்து. அதுலேயும் பிரியாணி லவ்வர்ஸ் இந்த காலத்து குழந்தைங்க. அண்ணனும் அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக அந்த மாமா வீட்டில் பிரியாணி தான் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்ததுங்க. அதுக்கேற்ற மாதிரி பிரியாணி தான் போட்டிருந்தாங்க. வெஜ்ஜு ப்ளஸ் நான்வெஜ் ரெண்டுமே சிறப்பாக செஞ்சுருந்தாங்க. வெஜ் வேணுங்கிறவங்க வெஜ்ஜும், நான்வெஜ் வேணுங்கிறவங்க நான்வெஜ்ஜும் சிறப்பாக சாப்பிட்டுட்டு ஃபேமிலியோடு சேர்ந்து இன்னும் பார்க்காத உறவுகளையெல்லாம் பார்த்துட்டு அரட்டை அடிச்சுட்டு ரொம்பவே சந்தோஷமாகவும் ஜாலியாகவும் இருந்ததுங்க. பாருங்கள், இன்னும் எவ்வளோ இது இருக்குன்னு. ஏன்னா இன்னும் கூட்டம் வரமாட்டிருக்கு. அதான் சொன்னேன்ல, அவங்க வெளி உலக தொடர்பு அவங்களுக்கு அதிகம் உள்ளவங்க. அதனால் கூட்டம் இன்னும் அதிகமாக வருமாட்டிருக்குது. நாங்கள் போனதே லேட்டு, அதுக்கு மேலேயும் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். விசேஷம் வந்து ரொம்பவே சிறப்பாக முடிஞ்சதுங்க. நம்மளும் பிரியாணி சாப்பிட்டுட்டு வெத்தலை பாக்கெலாம் போட்டு மீதி இருந்த எல்லாத்துக்கூடையும் சந்தோஷமாக பேசிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. ரொம்ப சிறப்பாக இருந்தது. நம்ம வந்து இந்த மாதிரி டயத்தில் தான் உறவுகளை பார்க்க முடியும். அதனால் ரொம்ப சிறப்பாக பார்த்துட்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலாக அன்றைக்கி அந்த அண்ணா பாலும் காய்ச்சிருந்தாங்க. நம்மளை வெள்ளனா போகாதனால எதுவும் எடுக்க முடியல, ஃபோட்டோஸ் மட்டும் பார்த்துக்கோங்க உறவுகளை. இதில் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, யாருமே செவ்வாய்க்கிழமைகளில் ஃபங்க்ஷன் பண்ண மாட்டாங்க. அண்ணா காது குத்தும் பால் காய்ச்சறது ரெண்டுமே செவ்வாய்க்கிழமை தான் பண்ணியிருந்தாங்க உறவுகளே. இதில் ஒரே ஒரு தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய்க்கிழமை செய்கிறது ரொம்பவே சிறப்புங்க. வீடெல்லாம் பால் காய்ச்சறது ரொம்ப சிறப்பு. அண்ணாவுக்கு தெரிஞ்சிருக்கு, ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டாங்க உறவுகளே. ஃபோட்டோலாம் பார்த்து ரொம்பவே சிறப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. பார்த்துக்கோங்க, விழா நாயகர் தினசா அவர் வந்து ஃபோட்டோ ஷூட் நடக்காத ஃபங்க்ஷனான்னு ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்ருக்கிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கட்சி தலைவர்கள் பெரியவங்கள்லாம் வந்திருந்தாங்க. சிறப்பாக இருந்ததுங்க உறவுகளே. என்னோடய வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மகிழ்வித்து மகிழ்வோம்.